வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பாலிசி நோட்ஸ் 2025-26க்கான முக்கியமான ஸ்கீம்ஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் உள்ளடக்கிய சமுதாயத்தை உருவாக்கவும் பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஓகேவா? இத்துறை எல்லோருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின் கீழ் எவரும் விடுபடாமல் அனைத்து பலன்களும் அனைவரையும் சென்றடைவதையே நோக்கமாக கொண்டது. ஓகேவா? இதனுடைய முக்கிய குறிக்கோள்கள் என்னன்னு பார்க்கலாம். தடையற்ற சூழலை மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலை உருவாக்குதல், இலவச சிறப்பு கல்வி வழங்குதல், சுகாதார வசதிகள் வழங்குதல், சமூக பொருளாதார மேம்பாட்டை வழங்குறது. ஓகேவா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய குறிக்கோள் அப்படின்னா தடையற்ற சூழலை உருவாக்குதல், இலவச சிறப்பு கல்வி வழங்குதல், சுகாதார வசதிகளை வழங்குறது, சமூக பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்கிறது. ஓகேவா? தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் இத்துறையின் நிர்வாக அமைப்பும் உள்கட்டமைப்பும் மாற்றியமைக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு முதல் உலக வங்கி நிதியுடன் 2022லிருந்து உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 2022லேருந்து யாரோட நிதி உதவினா உலக வங்கியோடைய நிதி உதவி. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016. ஓகே. மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்துடன் வாழ சம உரிமைகளை உறுதி செய்வதற்காக மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்புகள் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் எந்த வருஷம் அமல்படுத்தப்படுறாங்க அப்படின்னா 1995லேருந்து மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம்னா 2016. ஓகேவா? அமல்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு எப்போ அப்படின்னா 1995. புதிய சட்டம் பழைய சட்டத்திற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 இயற்றப்பட்டு ஏப்ரல் 19, 2017 முதல் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வகைப்பாடு. இச்சட்டத்தின் கீழ் குறைபாடுகள் 21 பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்கு. எத்தனை பிரிவுகள்னால் 21 பிரிவுகள். முக்கிய அம்சங்கள்: பொருளாதார மேம்பாடு, பாகுபாடு அற்ற நிலை, சமூகத்தில் முழு பங்கேற்பு, கண்ணியமான வாழ்க்கை இதெல்லாமே உறுதி செய்வதற்கான சட்டப்படியான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் அவங்கள மேம்பட்டு இருக்கணும், பாகுபாடு அற்ற தன்மை இருக்கணும், அதுக்கப்புறம் சமூகத்தில் முழு பங்கேற்பு, கண்ணியமான வாழ்க்கை, ஓகேவா, ஆகியவற்றை உறுதி செய்வதற்கான சட்டப்படியான வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். தீனதயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம். திட்டத்தினுடைய நோக்கம் என்னது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவைகளை வழங்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவைகள் வழங்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு மாநில அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசு மானிய உதவி தருதுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய பயனாளிகள் யார் அப்படின்னா எந்தெந்த குறைபாடு உள்ளவர்கள் அப்படின்னா அறிவுசார் குறைபாடு, பார்வை குறைபாடு, செவி திறன் குறைபாடு அந்த நபர்களுக்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிறப்பு கல்வி தருவாங்க, மறுவாழ்வு பயிற்சி தருவாங்க, பராமரிப்பு சேவைகள் இதெல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்காக 2024-25 அந்த காலகட்டத்தில் நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 13 தொண்டு நிறுவனங்களிடமிருந்து மொத்தம் 13 தொண்டு நிறுவனங்களிலிருந்து எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 319.87 லட்சம். எவ்வளோன்னா 319.87 லட்சம் மதிப்பிலான முன்மொழிவுகள் இந்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிதி உதவி இந்திய அரசால் நேரடியாக அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அணுகக்கூடிய இந்தியா இயக்கம் சுலகமியா பாரத் அபியான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா அந்த அணுகக்கூடிய இந்தியா இயக்கம் அப்படின்னு என்னதுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகளாவிய அணுகல் தன்மையை அடைவதற்கான
இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. யாருக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகளாவிய அணுகல் தன்மையை அடைவதற்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உலகளாவிய அணுகல் தன்மையை அடைவதற்கான இந்திய அரசுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ஓகேவா. இதனுடைய இந்த அணுகக்கூடிய இந்திய இயக்கத்துடைய முதல் கட்டம் தமிழகத்தில் எங்கெங்க அப்படின்னா சென்னை அப்புறம் கோயம்புத்தூர். ஓகேவா. இந்த 2 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 49 கட்டிடங்களில் அணுகல் வசதிகளை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 30 கட்டிடங்களில் தடையற்ற உள்கட்டமைப்பை உருவாக்க இந்திய அரசு 4608.94 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாம் கட்டம் சென்னையில் 74 கட்டிடங்களில் ரூபாய் 12.45 லட்சம் செலவில் அணுகல் தணிக்கை நடத்தப்பட்டது. 3ஆம் கட்டம் மாநிலத்தில் 10 நகரங்களில் உள்ள 176 கட்டிடங்களில் ரூபாய் 44.84 லட்சம் செலவில் அணுகல் தணிக்கை வந்து பண்ணியிருக்காங்க. துறை வாரியான தணிக்கைகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையில் மொத்தம் மாற்றுத்திறனாளிகளுக்கான 790 பொது கட்டிடங்கள் இருக்குது. 200 முக்கிய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதுக்கான செலவு எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 5.95 கோடி செலவில் அணுகல் தணிக்கை நடத்தப்பட்டு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு அரங்குகள் 2022-23 ஆண்டில் 62 விளையாட்டு அரங்குகளில் எவ்வளோ செலவு அப்படின்னா ரூபாய் 37.20 லட்சம் செலவில் அணுகல் தணிக்கை செய்யப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் வசதிகளை இணைக்க தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய உதவித்தொகை. ஃபஸ்ட்டு அதனுடைய தகுதி வரம்புகள் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை. பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும். ஓகேவா. அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் இளங்கலை பட்டய படிப்பு பெற்றோரின் ஆண்டு வருமானம் 6 லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும். அதே புள்ளி விவரங்கள் வந்து 2024-25 என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 3405 விண்ணப்பங்கள் இந்திய அரசிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. 2381 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உதவித்தொகை வந்து பெறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உதவித்தொகைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 582.99 லட்சம் அவ்வளோ வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய உதவித்தொகை. ஓகே, அதுதான் மேலே கொடுத்துருக்கிறத தான் கொடுத்துருக்காங்க. தேசிய உதவித்தொகை விவரம். இந்த திட்டத்துடைய உதவித்தொகை எவ்வளோ அப்படின்னா அதாவது 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அப்படின்னா 9000 முதல் 14,600 வரைக்கும். ஓகேவா. அதே கிராஜுவேட் படிச்சிருக்காங்க பட்டய படிப்பு அப்படின்னா 10,100 முதல் 1,74,700 வரைக்கும். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் அப்புறம் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்க்கு வந்து 47,000லேருந்து 3,40,000 வரைக்கும் இவங்க வந்து செலவை வந்து கவர்மெண்ட்டு ஏற்றுப்பாங்க. 5 ஆண்டு கால வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு 2021-22 அப்புறம் 2025-26 அதில் சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா திறனாளிகள் நலத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2021-22 81,362.56 லட்சம். ஓகேவா. 2022-23 91,712.53 லட்சம். 2023-24 1,10,648.96 லட்சம். அது 2024-25 1,38,916.44 லட்சம். 2025-26 ரொம்ப முக்கியம் ரூபாய் 1,43,217.36 லட்சம். ஓகேவா. இவ்வளோ வந்து இந்திய அரசு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்த்துக்கலாம்.
அதாவது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய முக்கியமான நோக்கம் வந்து என்னதுன்னா எல்லாருக்கும் எல்லாம். இதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்னது அப்படின்னா தடையற்ற சூழலை உருவாக்குதல், இலவச சிறப்பு கல்வி வழங்குதல், சுகாதார வசதிகளை வழங்குதல், சமூக பொருளாதார மேம்பாட்டை வந்து உறுதி செய்யுது. ஓகேவா. இந்த தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் 2022 உலக வங்கி கூட இணைஞ்சி நிதி உதவியுடன் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016. மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்துடன் வாழ்கிறதுக்கு அப்புறம் சம உரிமைகளை வந்து உறுதி செய்வதற்காக மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்புகள், உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் 1995 அமல்படுத்தப்பட்டது. புதிய சட்டம் வந்து இந்த 1995 அது வந்து 2016 திருத்தம் செஞ்சு எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் 19, 2017 நடைமுறைக்கு வந்துச்சு. மொத்தம் வந்து 21 குறைபாடு இருக்கிறவங்க வந்து மாற்றுத்திறனாளியில் வந்து இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காக என்ன ஸ்கீம் அப்படின்னா தீனதயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மாநில அரசுடைய பரிந்துரையின்படி முழுதும் வந்து இந்திய அரசுடைய மானிய உதவி வந்து வழங்குறது இந்த தீனதயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம். ஓகேவா. எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த தீனதயாளில் வந்து பார்த்தோன்னா 2024-25 மொத்தம் வந்து 319.87 லட்சம் மதிப்பிலான முன்மொழிவுகள் வந்து இந்திய அரசிற்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் அணுகக்கூடிய இந்தியா இயக்கம் சுலகமிய பாரத் அபியான் அப்படின்னா இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உலகளாவிய அணுகல் தன்மையை வந்து அடைவதற்கான இந்திய அரசுடைய திட்டம். இதனுடைய அமைச்சகம் எது அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். முதல் கட்டம் வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் நடைபெற்றுச்சு. இதில் வந்து 49 கட்டிடங்களில் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு அரங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லட்சம்னா 37.20 லட்சம் செலவில் செஞ்சுருக்காங்க. கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகல் வசதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேசிய உதவித்தொகை எவ்வளோ, 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எவ்வளோ, அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய வருமானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை 2021 22 வரைக்கும் 26 வரைக்கும் எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.